தம்முடைய சிருஷ்டிகளாய் இருக்கிற நம்மை ஒவ்வொரு நோக்கத்திற்காக தேவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு திட்டத்திற்கென்று தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு அலையிலே சொல்லமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு திட்டம் இருக்கிறது. நாம் எப்படி யோசிச்சுப்போனா, இவங்களை போல நீ செய்ய, இல்லை என்னை போல செய்ய, என்னை போல மாறிடு, அவங்கள போல மாறிடு, இவங்கள போல மாறிடுன்னு சொல்லி இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாரு, அதே மாடலில் பண்ணு, இதே மாதிரி செய்யின்னு சொல்லி நாம் மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், இல்லை நண்பர்களுக்கு அப்படிலாம் சொல்லி கொடுப்போம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அப்படி வைக்கிறது இல்லை. நம்ம மனிதர்களாக இருந்தாலும் ஒருவரை போல ஒருவர் கிடையாது. சொல்லுவாங்க, உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏறக்குறைய இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே மாடல் வேற மாதிரி இருக்கும். ஒரே மாடல் கிடையாது. கட்டாயமாக அவருடைய விரல்கள் மாறி இருக்கும், இல்லை கண்களில் ஏதோ ஒரு கண்ணு மாறி இருக்கும், இல்லை காது ஏதோ ஒரு வகையில் மாறி இருக்கும், இல்லை முடி மாறி இருக்கும், இல்லை உயரத்தில், இல்லை கால்களில் சம்திங், ஏதோ ஒரு மாற்றம் அங்கே இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. தேவன் அப்படின்னா, தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக, ஒவ்வொரு விதமான காரியத்திற்கென்று தேவன் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, எங்கள் குடும்பம் இப்படி தான் நல்லா இருக்குமே, என் பிள்ளை இப்படி தான் நல்லா இருக்குமே, அவங்கள போல இவங்கள போலன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்களாக கர்த்தருக்குள் எழும்பி வாருங்கள். ஹல்லேலூயா. தேவன் அதையே விரும்புகிறார். தாவீதை தேவன் யுத்தம் பண்ணுவதற்காக, ஒரு யுத்த புருஷனாக, ஒரு ராஜாவாக அவனை தெரிந்து கொண்டார். அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? ஆண்டவரே, நான் உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறேன். அப்போ அவர் சொன்னார், அப்பா உனக்கு இது வேண்டாம், உன்னை நான் எதுக்காக தான் தெரிஞ்சிருக்கிறேன், யுத்த புருஷனாக நீ சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளும்படி நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், சாலமோன் பிறக்க போகிறான், எதிதியா என்கிற சாலமோன் பிறப்பான், அவன் ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. இன்னும் கேட்டால் தாவீது நிறைய பொருட்களை ஆலயத்துக்குன்னு சேகரித்து வச்சிருந்தாராம். ஏகப்பட்ட பொருட்களை சேகரித்து வச்சிருந்தாரு. கட்டுறதுக்கு ஆள் இருந்தாங்க, அவருடைய நண்பர்கள் இருந்தாங்க, பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் தாவீது சொன்னால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, ஆட்களை அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வேண்டாடிட்டார். அப்படின்னா தேவன் ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம தான் எல்லை தெரியாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சிட்டு கிடக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன எல்லையோ அந்த எல்லையில் இருப்பது நமக்கு நலமானது. அதை விட்டு நம்ம வேற ஒரு எல்லைக்கு போய் நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறோம், மன உளைச்சல் அடைகிறோம், சமாதானம் கெட்டு போகிறது. அங்கே தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, போராட்டங்களை பார்த்துடுறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் எப்படி கேட்கணும், ஆண்டவரே என் மேலே என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க, என்ன எதற்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க, அது ஒன்று கூட விழுந்துடாமல் பார்த்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவரே என் மேலே என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, அதில் ஒன்று கூட விழுந்துடாமல் பாருங்கள் ஆண்டவரே, அதை அப்படியே நிறைவேற்றுங்க ஆண்டவரே, அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். ஆமாம், நம்ம மேலே இருக்கிறத செய்யாமல் விட்டுட்டு வேற எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல. நமக்கு ஒரு வேலையை நம்ம வேலை செய்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க, அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு வேலையை பார்த்தோன்னா, அப்போது ஓட என்ன பண்ணுவார், நான் ஒரு வேலை கொடுத்துட்டு போனால் நீ ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கிற, அதில் சந்தோஷம் வருமா எஜமானுக்கு? சந்தோஷம் வராது. அப்படின்னா தேவன் நம்ம மேலே என்ன பிளான் வச்சுருக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் மனதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.